நம்பர் 5 என்ன அப்படின்னா லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம காரோட விண்ட்ஷீல்ட் தான் நமக்கு இதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் வந்து பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக பின்னாடி ஒரு சின்னதா ஒரு டேப் வந்து நான் இங்க ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதுக்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இதை வச்சு தான், இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம பண்ண போறோம். இப்போ நமக்கு ரைட் சைடில் இது இருக்கு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரேன். எனக்கு நல்ல ஒரு கேப் இருக்கு. அப்பயே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இந்த ஸ்டேரிங் வந்து நீங்க ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இந்த டேப் பாருங்க, அந்த காரை விட்டு ரைட் சைடில் வந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த டேப்புக்கு லெஃப்ட் சைடில் அந்த ஆப்ஜெக்டை வந்து தள்ளிட்டேன். இப்போ நீங்கள் ஸ்டேரிங் வந்து லைட்டாக ஸ்ட்ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த அந்த காரை விட்டு லெஃப்ட் சைடு வந்து எந்த அளவுக்கு நமக்கு தள்ளி வெளியே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு, இந்த டேப்புக்கு லெஃப்ட் சைடில் ஆப்ஜெக்ட் போயிட்டே இருக்கு. நமக்கு இங்கே லெஃப்ட் சைட்லேயும் நீங்கள் பாருங்கள், அந்த ஆப்ஜெக்டை விட்டு நம்ம டீவியேட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே ஈஸியாக என்ன பண்ணிட்டோம், வெளியில் வந்து நம்ம வந்தாச்சு. இப்போ நான் அப்படியே ரொம்ப நெக் டு நெக் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோ க்ளோஸாக கூட நம்மளால் இந்த லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அதை பார்ப்போம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் ரோல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னுமே எனக்கு ரைட் சைடில் இருக்குது. இப்போ தான் லெஃப்ட் சைடுக்கு போக ஆரம்பிக்குது. இவ்வளோ ஷார்ப்பாக இங்கே பாருங்கள், அந்த டேப்புக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும்போது கூட நான் வந்து அப்படியே க்ளோஸராக இப்படியே போயிட்டே இருக்கேன். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, அந்த ஆப்ஜெக்ட் விட்டு நம்ம எவ்வளோ டைட்டாக நம்ம வந்து அதை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே மிரர்லேயும் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ நேரோவான ஒரு கேப் வந்து இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போது இது வந்து டெஃபினட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அப்போது இது வந்து எந்த காருக்கு இது பண்ண முடியும்? சின்ன காருக்கு தான் பண்ணலாமா, பெரிய காருக்கு தான் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எந்த காருக்கு வேணாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்.